அனுபவித்து விட்டேன் அல்லவா. இப்ப என்ன உண்மை? விதி என்கின்ற ஒன்று தப்ப முடியாது, எல்லாரும் அனுபவிக்கவே வேண்டும். முடிவுரை சொல்லுகிறேன். இப்போ இதுதான் நம்முடைய தத்துவாசிரியர்கள் சொல்லி இருக்கிற விதி பற்றிய செய்தி. இன்னும் பல உண்டு, நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். வினை 3 பகுதியாக மாறும். நீ செய்கிற நன்மை தீமை என்கின்ற வார்த்தையாலே, செயலாலே, மனதாலே செய்வதெல்லாம் சேர்க்கப்பட்டு அதில் இருந்து ஒரு பகுதியை ஆண்டவன் ஒரு பிறவிக்கு தருவான். அதை அனுபவிப்பாய். அது அனுபவித்து முடிகிற பொழுது பிராரத்துவம் முடிந்து போய்விடும். அதை விருப்பு வெறுப்பில்லாமல் நீ அனுபவித்தால் ஆகாமியம் முடிந்துவிடும். எஞ்சி இருக்கிற சஞ்சிதத்தை இறைவனே வந்து குருவாக தீட்சை பண்ணி எரிப்பான். இதுதான் வினை கொள்கை. இப்ப நான் கேட்கிறேன், இது நம்முடைய தத்துவம் சொல்கிற செய்தி. பக்தி என்ன சொல்கிறது? இதுதான் கேள்வி. பக்தியிலையும் பல பேர் விதியை ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒரு சில செய்திகள் நமக்கு இடர் தருகிற செய்திகளாக இருக்கின்றன. நான் கற்றவர்களாகிய உங்கள் கருத்துக்கு இதை சொல்லிவிட்டு விடப்போகிறேன். முடிவு சொல்ல மாட்டேன். முடிவை நீங்களே சிந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டும். 3 இடம் இடர் தருகிற இடம். அதாவது விதித்த விதியை இறைவனே மாற்ற மாட்டான். நீ அனுபவித்தே ஆக வேண்டும். உனக்கு தரப்பட்ட திட்டத்தை நீ தீர்த்தே ஆக வேண்டும். இதுதான் விதி கொள்கை. இந்த விதி கொள்கைக்கு மாறுபாடாக நமக்கு ஒரு செய்தி நம் புராணங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. என்ன கதை என்றால் மார்க்கண்டேயர் கதை. இந்த பிள்ளை பிறக்கிற பொழுதே 16 வயதிலே இந்த பிள்ளை இறந்துவிடும் என்று செய்தி சொல்லப்படுகிறது தந்தைக்கு. இந்த செய்தியோடு இந்த தந்தை 16 வயது ஆக ஆக இந்த பிள்ளை இறக்கப் போகிறான் என்று கவலைப்படுகிறார். அப்போ அந்த பிள்ளைக்கு விதி 16 வயது தான். நம்முடைய தத்துவம் என்ன சொல்கிறது? விதியை மாற்ற முடியாது. ஆனால் மார்க்கண்டேயர் கதை என்ன சொல்கிறது? அந்த நாளனும் நடைக்களம் புகுத அவனை காப்பதும் காரணமாக வந்த காலன் தன் ஆறுயிரதனை வவ்வினாய். அந்த பிள்ளை என்ன செய்தது? சிவனை பற்றி கொண்டது. பற்றி கொண்டனே யமன் அந்த டைமுக்கு வருகிறான். அந்த விதி முடிந்தது, இந்த பிள்ளையை எடுக்க வேண்டும் என்று வருகிறான். சிவபெருமான் அந்த யமனை உதைந்து கொன்றார் என்பது ஒரு கதை. அப்போ தத்துவத்துக்கும் நம்முடைய தத்துவத்துக்கும் தோத்திரத்துக்கும் முரண்பாடு வந்து விடுகிறது. விதி என்றால் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும். இறைவனே அதில் தலையிட மாட்டான். அது உன் விதி, நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப ஏன் ஐயா கடவுளை கும்பிடுவான் என்றால், கடவுளை கும்பிட்டால் அந்த விதியை அனுபவிக்கிற பலம் தருவான் என்பார்கள் சில பேர். இப்போ ஒரு பெரிய ஒரு சாக்கு ஒரு பெரிய அரிசி மூட்டையை வச்சு என்ன தூக்க சொல்கிறீர்கள்? நான் தப்ப முடியாது, தூக்கியே ஆக வேணும். அதுதான் விதி. ஆனால் என்னோட 2 பேர் சேர்ந்து அதை கொஞ்சம் தலையில பிடிச்சு கொண்டால் அந்த பாரம் குறையும். அப்ப வழிபாட்டினாலே என்ன செய்யலாம் என்றால், இறைவன் நமக்கு பலத்தை சேர்த்து அந்த விதியின் துன்பத்தை குறைப்பானே தவிர விதியிலே இருந்து தப்ப விட மாட்டான் என்பது ஒரு சாரார் கொள்கை. ஆனால் இந்த மார்க்கண்டேயர் அதுக்கு நேர் முரணாக யமன் வருகிறான். அவன் கடமையை செய்ய வருகிறான். கடமையை செய்ய வருகிற பொழுது என்ன செய்திருக்க வேண்டும்? சிவபெருமான் தலையிட்டிருக்க கூடாது. உதைந்து அவனை காலனை காலால் உதைத்தல் பாடி மார்க்கண்டேயர் காப்பாற்றினார் என்றால் என்ன அர்த்தம்? விதியை வெல்ல முடியும் என்று ஒரு செய்தி நம் தோத்திரத்தில் உண்டு. இது ஒன்று. இன்னொரு செய்தி முருகனுடைய கந்தர் அலங்காரத்திலே வருகிறது. அருணகிரிநாதர் பாடுகிறார். ஆச்சரியமாக இருக்கும் இந்த செய்தியை எல்லாம் படிக்கிறவர். அவர் என்ன சொல்வார்? அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. 2வது செய்தி என்ன சொல்கிறார்? முருகனுடைய பாதங்கள் பட்டு தலையிலே இருந்து எழுதப்பட்டதாகிய விதி எனக்கு அழிந்து போயிற்று என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். இந்த 2 செய்தியையும் உள்வாங்கிக் கொண்டு 3வது செய்திக்கு நாங்கள் வருகிறோம். 2 செய்தியையும் உள்வாங்கிக் கொண்டு 3வது செய்திக்கு வருகிறோம். ஞானசம்பந்தர் தன்னுடைய தொண்டர்களோடு ஆலயந்தோறும் போய் வருகிறார். அப்பொழுது கொடிமாட செங்குன்றூர் என்ற ஊருக்கு போகிறார். பனிக்காலம் வந்து விடுகிறது. கடும் காய்ச்சல். சென்ற தொண்டர்களுக்கெல்லாம், கால்நடையாக போன தொண்டர்களுக்கெல்லாம் கடும் காய்ச்சல் வந்து விடுகிறது. எல்லாரும் துன்பப்படுகிறார்கள். வீதி வழியாக நடந்து நடைபயணம் செய்து இறைவனுடைய ஆலயங்களை தொழுவோம் என்று வந்த நமக்கே இப்படி வந்து விட்டதே என்று அழுதார்கள். அழுதுவிட்டு தத்துவம் படித்தவர்கள் அல்லவா என்ன சொன்னார்கள்? இது நம் விதி வந்திருக்கிறது, தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் என்று அந்த விதியை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் உட்கார்ந்தார்கள். அப்போ ஞானசம்பந்தர் பேசுகிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிற பாடல் இது. தத்துவத்தை இவ்வளவு தூரம் புரிந்து கொண்ட ஞானசம்பந்தர், எல்லா தத்துவத்துக்கூடாகவும் வெளிவந்த ஞானசம்பந்தர் அந்த இடத்திலே பாடுகிற தேவாரம். அந்த தேவாரத்தை பாருங்கள். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். தத்துவ ஆசிரியர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த வினைக்கு இந்த வினை. இது புரிந்து கொள்கிறார் அல்லவா? இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினேன். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர்.
வினைக்கு வினை. அப்போ இப்ப எல்லாருக்கும் குளிர் ஜுரம் வந்து விட்டது. அப்ப ஏதோ வினை செய்திருக்கிறோம், கோயிலுக்கு போகிற பொழுதும் வினை வந்து விட்டது என்று இவர்கள் எல்லாம் ஓய்ந்தார்கள். ஞானசம்பந்தர் அவர்களை தட்டி எழுப்பினார். அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே. என்ன சொல்லுகிறேன் என்று கேட்டால், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உம்தமக்கு ஊனமன்றே. ஏண்டா நீங்க எல்லாம் ஏன் இப்படியே ஒத்துக்கொள்கிறீர்கள்? விதி 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 என்று ஒத்துக்கொண்டு அதை அனுபவிப்பதிலே என்ன பிரயோசனம் இருக்கிறது? அதுல இருந்து தப்புவதற்கு என்ன வழி என்று நாடாமல் இருந்தால் அது உனக்கு குறை என்பது கூடவா உனக்கு தெரியவில்லை? பெரிய பலம் தருகிறார் ஞானசம்பந்தர். நாம் எல்லாரும் வாழ்க்கையிலே இது நம் விதி, இது நம் விதி, இது நம் விதி என்று ஓய்ந்து போகிறோம். ஏன் நம் புத்தியிலே அந்த செய்தி பதிக்கப்பட்டிருக்கிறது. விதியில் இருந்து தப்ப முடியாத இலக்கியங்கள் சொல்கின்றன, புராணங்கள் சொல்கின்றன, எல்லாம் சொல்கின்றன. அதை ஏற்றுக்கொண்டு இவர்கள் குளிஜுரத்தை நினைத்து விதி என்கிறார்கள். ஞானசம்பந்தர் சொல்கிறார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உம்தனக்கு ஊனமன்றே. இதுல இருந்து தப்புறத்துக்கு வழி இருக்குது என்று சிந்திக்கவே மாட்டீர்களா? சிந்தித்து விட்டு சொல்லுகிறார், கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும். ஒன்றும் பண்ணாதேடா, கடவுளை பற்றி என்ன சொல்லுகிறே? அவன் எல்லாம் செய்ய வல்லவன், எல்லாம் அறிந்தவன் என்று தானே சொல்கிறாய். 1000 தத்துவ நூல்கள் சொல்லட்டும், 1000 தத்துவ நூல்கள் சொல்லட்டும், நீ விதி உன்னை தாக்குற பொழுது கூட இறைவனை பிடி, இறைவனை பிடி. கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் சொல்லிவிட்டு சொன்னார், நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அடியோம், நாம் அடியோம். அடியார்களை பார்த்து ஞானசம்பந்தர் சொல்கிறார், அவன் காலை பற்றி நீ தொண்டு செய். அப்படி செய்து விட்டால் என்ன நடக்கப் போகிறது சொல்லிவிட்டு சொல்கிறார், செய்வினை வந்து எம்மை தீண்டப் பெறாது திருநீல கண்டம் என்றார். செய்வினை வந்து எம்மை தீண்டப் பெறாது திருநீல கண்டம். என்ன சொல்கிறார்? அவ்வினைக்கு இவ்வினை என்று சொல்கிறோம் அல்லவா? இல்லை, நீ செய்த வினை கூட உன்னை தொடாது. ஞானசம்பந்தர் இவ்வளவு உறுதியாக பேசி நான் கேட்டதை இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா? செய்வினை வந்து நம்மை தீண்டப் பெறாது, அவ்வளவு சொல்லி இருந்தா போதும் அல்லவா? என்ன சொன்னார் தெரியுமா? திருநீலகண்டத்தின் மீது இது ஆணையாக சொல்லுகிறேன். ஞானசம்பந்தர் போய் சொல்வாரா? திருநீலம் கண்டத்தின் மீது நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், செய்வினை நம்மை வந்து தீண்டப்பெறாது திருநீலகண்டம் என்கிறார். அதிலேயே ஒரு நுட்பம் வைக்கிறார். தேவர்கள் மரணம் பெறக்கூடாது என்பதற்காக அமிர்தம் கடைகிறார்கள். அமிர்தம் வேண்டும் என்று மரணம் பெறக்கூடாது என்பதற்காக கடைகிறார்கள். எப்ப மரணம் வரும்? 10 ஆண்டிலே வரும், 20 ஆண்டிலே வரும், 30 ஆண்டிலே வரும் என்ற பயத்திலே இப்பொழுதே அமிர்தம் கண்டுபிடிக்க பால்கடலை கடைந்தார்கள். என்ன ஆயிட்டு தெரியுமோ? அமிர்தம் வருவதற்கு பதிலாக உடனே நஞ்சு வந்தது. அதுதான் விதி. சாகக்கூடாது என்று முயற்சித்தார்கள், சாவதற்குரிய நஞ்சு வந்தது. இப்போ தேவர்கள் என்ன செய்தார்கள்? ஓய்ந்து விடவில்லை. இது விதி, நாம் சாக வேண்டிய விதி, நஞ்சு வந்ததே என்று ஓயவில்லை. சிவன் காலை போய் பிடித்தார்கள். சிவபெருமான் என்ன செய்தார்? அந்த நஞ்சை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டார். அது தொண்டையிலே நின்றது. அதனாலே திருநீலகண்டர் என்று அவருக்கு பெயர். குறிப்பாலே ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், செய்வினை வந்து தீண்டப் பெறாது திருநீல கண்டத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன் என்பது ஒரு செய்தி. திருநீலகண்ட வரலாறை நினை. இறைவன் எப்படி தேவர்களுக்கு வரவேண்டிய விதியை தஞ்சை தான் உண்டு தடுத்தானோ அப்படி அடியார்களுக்கு தடுப்பான் என்று சொல்லி முடிக்கிறார் ஞானசம்பந்தர். ஆகவே நான் சொல்லுகிற ஒரு செய்தி, விதி நம்மை வாட்டும் 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 என்று வருந்துவது அடிப்படை தத்துவ உண்மைதான். இதற்குள்ளே இருக்கிற முரண்பாடு தீர்ப்பது பெரிய விஷயம். தீர்க்க வேண்டும். அது எப்படி என்று சொல்வது பெரிய விஷயம். ஆனால் ஒரு நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவனுடைய திருவடியை நாம் பற்றி கொள்வோமே ஆனால் விதியை கூட மாற்றலாம் என்று ஞானசம்பந்தர் பதிவு செய்கிறார். செய்வினை வந்து நம்மை தீண்டப்பெறாது என்று உறுதி தருகிறார். அவ்வினைக்கு இவ்வினை என்று படித்து பிரயோசனம் இல்லை. இறைவனை பிடி, வினை தீரும் என்று சொல்லுகிற அந்த செய்தியைத்தான் இன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். சொல்ல வாய்ப்பளித்த இறைவனுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.